வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ராயல் ரம்போ 2026 பற்றி நமக்கு ஒரு பெரிய செய்தியும், ரோமன் ரெயின்ஸை சாவடித்த அந்த செகமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. அண்ட் ப்ராக் லெஸ்னர் ரிட்டனை பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான செய்தியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காலையில் நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எக்கச்சக்க ரெஸ்லிங் ஃபேன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் செத்துட்டாரு, ரோமன் ரெயின்ஸுக்கு ரெஸ்ட் இன் பீஸ், ஆழ்ந்து இறங்கல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கு நெகட்டிவாக எக்கச்சக்க பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் காலையில் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸ் வந்து செத்துட்டாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அந்தளவுக்கு ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை சோஷியல் மீடியா இன்டிசென்ட் வந்து சாகரிச்சிருக்கிறாங்க. அதாவது எதுக்காக இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் போட்டா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதை போட்டது அயர்லாந்துக்காரனோ நியூயார்க்காரனோ கிடையாது, நம்ம ஒரு காரன் தான், இந்தியக்காரன் தான் அப்படி பண்ணியிருக்கிறான். கேவலம் வியூவர்ஷிப்புக்காக. எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, அதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல, வியூவர்ஷிப்புக்காக தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் செத்துட்டாரு, ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ் இப்படின்னு போட்டால் நீங்கள் என்ன ஆவீங்க? இப்போ நானே பார்க்கும்போது எப்படி ஆவேன்? ஷாக் ஆவேன். ஐயோ, ரோமன் ரெயின்ஸ் செத்துட்டா இருப்பான்னு சொல்லிட்டு 4 பேர் ஷேர் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ரெஸ்லர்னு. இப்படி அல்ப ஆசைக்காக தான், அல்பம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அல்பத்தனமான செயலுக்காக தான் ரோமன் ரெயின்ஸை பிடிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ரோமன் ரெயின்ஸுக்கு மட்டும் பண்ணலை, எக்கச்சக்க WWE ரெஸ்லர்ஸுக்கு, உயிரோடு இருக்கிற ரெஸ்லர்ஸுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ப்ரொஃபைலில் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, அதில் எக்கச்சக்க பேர் செத்துட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் சமீபத்தில் பிரான் ஸ்ட்ரோமன் செத்துட்டாருன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பீஜம் வேறு, என்னத்தை சொல்ல, அந்த பீஜத்தையும் போட்டு அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் செத்துட்டாருன்னு சொன்ன உடனே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வியூவர்ஷிப்புக்கு மேலே போயிருக்குது. ஸோ இது நல்ல ரூட்டு, இதன் மூலிமா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்களை அடுத்தடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ ஆனதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இவனுங்க வந்து வியூவர்ஷிப்புக்காக தான் இப்படிலாம் பண்ணுறானுங்க, காசுக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ காசுக்காக ரோமன் ரெயின்ஸையே சாகடிச்சிட்டானுங்க. பண்ணது வேறு யாருமே கிடையாது, நம்ம நார்த் இந்தியன்ஸ், வடக்கன்ஸ் தான். உண்மையிலேயே ரியாலிட்டிக்கு அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எனக்கு இன்னொரு விஷயம் ஷாக் என்ன தெரியுமா? ரோமன் ரெயின்ஸோடைய சாவு முடிஞ்சு இப்போ நவ் ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? பால் ஹேமனோட சாவு, பால் ஹேமன் டெத் அப்படிங்கிற நியூஸ் அடுத்த வைரல் ஆக்கிட்டு இருக்கானுங்க. ஐயா பாலையா, உங்களுக்கே பால் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கய்யா எங்கள் வடக்கன்ஸு. அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குவாங்க. ஆனால் இருக்கிறதுலே எனக்கு பாவமாக தெரிகிறது பாலியம் வந்தாங்க. மற்ற ரெஸ்லர்ஸ் ஆச்சு சரி, ரெஸ்லர்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் பாலியம்மன் என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணலை, பாவங்க. ஸோ பிரான் ஸ்ட்ரோமனையும் சாகடித்த ஊர் இப்போது நம்ம பாலியம்மனையும் சாகடிச்சிருச்சு. சமீபத்தில் பிரான் ஸ்ட்ரோமன் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக இருந்தது. ஆக்சுவலி பிரான் ஸ்ட்ரோமனுடைய அந்த சாவு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் பல்பு வாங்கினேன். எப்படி தெரியுமா? அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தா அப்படிலாம் இல்லை. ஆனால் அவர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா அவர் அப்போ தான் சூடாக பர்கர் சாப்பிட்டுருக்காரு, அதை வீடியோவை போட்டுட்ருக்காரு. பர்கர் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிற மனுஷனுக்கு ஸ்டின் பீஸ் போட்டு அதுலேயும் ஒரு அழுகை, இதயம் 2 உடஞ்ச மாதிரி, 1983 பிறந்து 2025 செத்த மாதிரி. எப்பா ஊரில் இருக்கிற ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஊரில் தான் இருக்கானுங்க. என்ன எல்லாத்தையும் நல்லதுக்கு செயல்படுத்தாமல் இப்படி கேவலமாக கெட்டதுக்கு செயல்படுத்துகிறானுங்க, என்னத்தை சொல்லன்னு தெரில. ஸோ உண்மையிலேயே நீங்கள் யாராவது பார்த்து இதெல்லாம் உண்மைப்பா, பிரான் ஸ்ட்ரோமன் செத்துட்டாரு, பார்லிமெண்ட் செத்துட்டாரு, இதுக்கப்புறமா சிஎம் பாங்க் செத்துட்டாரு, கோலி ரோட்ஸ் எல்லாம் செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. எல்லாம் அவனுக்கு காசு சம்பாதிட்டானுங்கல்ல. ரோமன் ரெயின்ஸ் போட்டதை பார்த்துட்டு எக்கச்சக்க மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்துருக்குது, செத்துட்டாருன்னு போட்டு நம்ம காசு சம்பாதிக்கலான்னு சரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி போட்டு தான் இருப்பானுங்க. நீங்கள் யாரும் நம்பாதீங்க, சரிங்களா? வேறு யாரும் கிடையாது, நம்ம ஊர் வடக்கன்ஸ் தான். அடுத்த செய்தி ராயல் ரம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயல் ரம்பிள் 2026 சவுதி அரேபியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ராயல் ரம்பிளுக்கான ஒரு நியூ லோகோவை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் இப்போ டிக்கெட் செல்லிங் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியாவில் டிக்கெட் செல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்தியாவில் இல்லை, அதே மாதிரி யூஎஸ்ஏல இல்லை அப்படிங்கிறனால அவங்க ஊருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ராயல் ரம்பிளுக்கான லோகோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்த வருடம் ராயல் ரம்பிளுக்கான நியூ லோகோவான்னு தெரில, பட் ஆனால் அவங்க கஸ்டமைட் பண்ணி இதை தான் நியூ ராயல் ரம்பிள் லோகோ. 2027 ராயல் ரம்பிள் நடக்கும்ல,
26 சாரி, அந்த ராயல் ரம்போடைய லோகோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ராயல் ரம்போ அப்போ அந்த லோகோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி டிசைனிங்கே கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள பழைய லோகோ தான். அதில் ரெட் கலருக்கு பதிலாக சும்மா க்ரீன் கலரில் ரியாத்துன்னு சொல்லி தான் வச்சுருக்கிறாங்க. அது வந்து அஃபிஷியல் போஸ்டர் கிடையாதான். அதே மாதிரி இந்த ராயல் ரம்போ யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறா, அதில் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிஷன் மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் சரி என்னதான் சொல்லிட்டு உத்து பார்த்தா தான் தெரியுது, பைபிள்ங்க சவுதி அரேபியாவில் ராயல் ரம்போ நடக்கிறதுனால கலாய்ச்சி போட்டிருக்கானுங்க. அதில் பாருங்கள், லீட்டாக சர்ப்ரைஸ் ரிட்டனா மென்ஸுக்கான மேட்ச்சில், டோனி கான் ஏழு ரிட்டனா, மேட் கார்டி சர்ப்ரைஸாக, அடுத்துட்டு டேவிட் ஒராங்கோ சர்ப்ரைஸாக, கிறிஸ்டரிக்கோ சர்ப்ரைஸு, ரைபேக் சர்ப்ரைஸு, பிக்ஸோ சர்ப்ரைஸு, ஆண்ட்ராய்டே சர்ப்ரைஸு, எட்ஜி சர்ப்ரைஸு, மார்க்கென்ட்ரி சர்ப்ரைஸு, கோல்டுபர்க் ரன்னர் அப் கடைசியில் தான் கோல்டுபர்க் லிமிட்டை வர. சரி, வின்னர் யாருன்னா சோலோ சிக்காவா நல்ல பிளேயர்ப்பா. அவர் ஏன்ப்பா அப்படி, அவர் வின் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். அவர் வந்து காமெடி தனம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்படிலாம் போட்டிருக்கானுங்க. என்னத்தை சொல்ல, இதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ ஃபேன்ஸை முட்டாளாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ராயல் ரம்போ சவுதி அரேபியாவில் நடக்குது அவங்களுக்கு பிடிக்கலையா, இப்படி முட்டாள்தனமாக தான் இந்த ராயல் ரம்போ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்களாமா. அடுத்த செய்தி, ப்ராக் லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராக் லெஸ்னர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இப்போ சமீபத்தில் ரசூல் பலுசா பேப்பரில் நீண்ட வருடத்துக்கு அப்புறமா சண்டை போட்டார். அதுக்கப்புறமா எந்த விதமான பேப்பரிலும் சரி எதுலேயுமே சரி நம்ம ப்ராக் லெஸ்னரை பார்க்கல. ப்ராக் லெஸ்னர் எப்பப்பா ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக ரெஸ்லிங் ஃபேன்ஸ் பற்றியில் இருக்கிற ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ ப்ராக் லெஸ்னர் எப்போ வருவார் அப்படிங்கிற செய்திக்கான ஒரு கரெக்டான ஆன்சர்னு சொல்லணும். எனக்கு கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சர் தான், எனக்கு ஒரு பதில் கிடச்சிருக்குது. அதாவது ப்ராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா WWE வந்து அப்கமிங்கில் சர்வைவர் சீரிஸ் டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறதுனால சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அல்லது அதுக்கப்புறமா நடக்க போகிறதால ப்ராக் லெஸ்னர் வந்து சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன்ஸை அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பெரிதும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க சார். நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது, அல்லது அதுக்கு அடுத்த வாரம் நடக்கிற ராலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கிடச்சிருக்குது. கிறிஸ்டரிக்கோ மற்றும் கெவின் ஓவன்ஸ் ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். டபிள்யூவில் கூட டாக்டிமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் 2016 அந்த காலத்துலலாம் ரொம்பவே அராச்சரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீம் மெம்பர்ஸ் இப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு ரெஸ்லிங் கம்பெனியில் இருந்தாலும் கிறிஸ்டரிக்கோ இப்போதைக்கு 7 விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ அவர் சமீபத்தில் ஒரு ஷோவில் பங்கேற்க போயிருக்கிறாரு, அது ஃபுட்பால் நினைக்கிறேன். அங்கே தன்னுடைய பழைய நண்பனான கெவின் ஓவன்ஸை பார்த்துருக்காரு. உடனே ஃபோட்டோ எடுத்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பெஸ்ட்டானது, நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோவை மென்ஷன் பண்ணி கிறிஸ்டரிக்கோ போட்டிருக்காரு. ஸோ இன்னும் கிறிஸ்டரிக்கோவும் கெவின் ஓவன்ஸும் நட்பாக தான் இருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.